ஆதரவில் நடைபெறும் சிப்பேதையின் தர்மபுரம் திரு ப. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை தருமபுரி புலவர் கா. தியாகசீலன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் தார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. எடுக்கும் மாக்கதை எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்சவி நீண்முடி கடக்கடுக்கை கருத்துள் இருத்துவாம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் ஆனை முகனைப் பரவி அஞ்சலி செய்கிற்பாம். ஆனை முகனைப் பரவி அஞ்சலி செய்கிற்பாம், அஞ்சலி செய்கிற்பாம், அஞ்சலி செய்கிற்பாம். சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய கத்தியா சிவமாய் தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய கத்தியா சிவமாய் தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய கத்தியா சிவமாய் தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய முதலை துதி செய்ய முதலை துதி செய்ய முத்தியாகிய முத்தியாகிய சொற்பொருள் நல்குவ முத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைகள் செய்ய பொற்பாலமே சித்தியானைகள் செய்ய பொற்பாலமே முத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைகள் செய்ய பொற்பாலமே சித்தியானை கனிவாழி சித்தியானை கனிவராய் பவரி சித்தியானை
பகவரி சரி பதாரி பகவரி சித்தியானே சித்தியானே செய்ய பொற்பாதமே சித்தியானே செய்ய பொற்பாதமே கோவாய் முடுகி அடுத்திறக்கூட்டம் குமைப்பதன் முன் கோவாய் முடுகி அடுத்திறக்கூட்டம் குமைப்பதன் முன் புவாரடிச்சுவடு என் மேற்பொறித்து வை கூட்டம் குமைப்பதன் முன் புவாரடிச்சுவடு என் மேற்பொறித்து வை போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் நலரின ததரின ஆரின ஆரின கோவாய் முடுகி அடுத்திறக்கூட்டம் குமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என் மேற்பொறித்து வை போகவிடில் போகவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தடற்கை தேவா திரு சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே சிவக்கொழுந்தே நரரின ஆன 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 சதன சதன சோழ நாட்டில் சத்தி முற்றம் அப்படின்னு ஒரு திருத்தலம். என்ன பொருள்? சக்தி பூசை பண்ணிவிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா இல்லையா, அதுக்கு பேர் சக்தி முற்றம்னு பேர். இப்படி காரண பெயராகவே நமது திருத்தலங்கள் இருக்கிறது இல்லையா. ஆடானைன்னு ஒரு ஊர், ஆடு தலை ஒரு பக்கம், ஆனை தலை ஒரு பக்கம், இப்படி ஒரு மிருகம், அது பூசை பண்ணதுதான் ஆடானைன்னு பேர். ஏன்? ஆமா. திரு கோலக்கான்னு ஒரு ஊர், என்ன அர்த்தம்? அழகுடைய சோலையை உடைய ஊர் என்று திருப்பேர். எப்படி ஒரு தூய தமிழ் அது இருக்கு பாருங்க இல்லையா. ஆமா, தமிழும் இசையும் கலந்ததுதான் தேவார திருவாசகம். இதை விட்டு அது இல்ல, அதை விட்டு இது இல்ல. அதனாலதான் அவர் சொன்னார், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு. இதை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு இது பிரிக்க முடியாது.
இதை விட்டு அது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை, அதை விட்டு இது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை இல்லையா? இப்போ சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னார் ஒரு பெரியவர். ஆனா அது இசை நூலா? இல்லை. சீவக சிந்தாமணி இல்லை, திருக்குறள் இல்லை. ஆனா தேவார திருவாசகம் இசை வடிவமாகவே வந்தது. ஆமா, அன்னைக்கு இசை வடிவமாகவே வந்தது, இன்னைக்கு இசை வடிவமாகவே இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதனை போற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை இல்லையா? ஆமா, அந்த போற்றிக் கொள்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, 1943 இருந்து நான் வெளியில தேவாரம் பாடுறேன். இன்னைக்கு 2004 இல்லவா? என்னுடைய கணிப்பை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, 100க்கு 10 பேர கூட இதனை விரும்பி கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்க சொல்லலாம், நாங்க இத்தனை பேரு வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கோமே ஐயா, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. உங்களை வைத்து நீங்கள் கணக்கு போட்டு விடாதீர்கள் இல்லையா? பொதுவாக கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கிறது. அதோட இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்கறீங்களா? இந்த தேவார திருவாசகம் மக்களுடைய பரவவிடக்கூடாதுன்னு தடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமா, அதற்குன்னு ஒரு கூட்டம் அந்த வேலையை செய்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அதையும் மீறி இந்த தேவாரம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிவபெருமானுடைய திருக்கருணை. என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். ஆமா, பெரும் முயற்சி பண்றாங்க இந்த தேவார திருவாசகத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு. ஆமா, யாரு? ருத்ராட்சம் விபூதி போட்டவனே இந்த வேலையை செய்யறான். அதான் அதுல ஆச்சரியம் இல்லையா? ஆமா, நாய் நாயத்தான் கடிக்கும், எரும மாடு நாயை கடிக்காது இல்லையா? இந்த நாய் எல்லாத்தையும் கடிக்கும். அதே கதை தான் இது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டேன். இதுல தப்பு இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி நான் கவலைப்படல இல்லையா? ஆமா, அந்த சச்சி முற்றம் என்ற ஊர்ல திருநாவுக்கரசர் போனார். சாமி கிட்ட சொன்னாரு, சுவாமி என்னைக்கோ எந்த நிமிஷம் என்னை யமன் இழுத்துக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியல. ஆனதுனாலே அவன் என்னை இழுத்து கொண்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த உடலும் போச்சு, உயிர் அவனோட போயிடுது. உயிர் வேறு உடல் வேற பிரிச்சு விடுவான். ஆனாதான் அவனுக்கு கூற்றுவன் பேரு அல்லவா? ஆமா, கூறு செய்கிறவன், அதனால கூற்றுவன். போயிடுதுன்னு சொன்னா அப்புறம் இந்த உடல்ல அந்த உயிரை நாம புகுத்த முடியாது இல்லையா? ஆமா, ஆனதுனாலே இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கும் பொழுதே உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டி விடு. அவர் பங்களா கேட்கல, சொத்து கேட்கல, பிளாட்டு கேட்கல, எனக்கு சொத்து கொடுன்னு கேட்கல, பணம் கொடுக்குன்னு கேட்கல. இதத்தான் அவர் கேட்டார். கோவாய் முடுகி யமன் அடுத்திறற் கூற்றம், நல்ல திறமையானவன் அவன் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டார். ஏன்? அவனுக்கு காலம் என்று ஒரு பேர் உண்டு. காலமறிந்து அந்த வேலையை செய்து விடுவான். அதுல ஒரு செகண்ட் இந்தாண்டையும் போகாது அந்தாண்டையும் போகாது அல்லவா? ஆமா, அதனால அவனுக்கு காலம் என்று பேர். அவன் வருவதற்கு முந்தி உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு அப்படின்னு கேட்கிறார் அவர். இந்த வேளையில நாம ஒண்ணு எண்ணணும். திருமால் எத்தனையோ ஆண்டுகள் தேடினா அந்த திருவடியை கிடைக்கல இல்லையா? திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். சுந்தரர் போய் படுத்திருந்தார், இவருடைய திருவடியை அவர் தலையில சூட்டினார். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? படுத்து தூங்கினார். ஆனா சுந்தரர் என்ன சொல்றார்? உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்ட வேண்டும் என்று எண்ணினார். அப்படி அவருக்கு எண்ணும் போது அவருக்கு வயசு என்ன இருந்திருக்கும் சுந்தரருக்கு? சுந்தரர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தது 16வது வயசு. இவர் கேட்டது எத்தனாவது வயசுல இருக்கலாம்? 10வது வயசுல. 10வது வயசுல ஒரு மனிதனுக்கு இந்த எண்ணம் வருமா? வருமா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? ஆமா, அதை சொல்றார். உன் திருவடியை என் தலைமையை சூட்டுவாய் என்று ஏங்கி கிடந்த நான், நீ வலிய வந்து சூட்டும் போது நீ யார் என்று நான் கேட்டேனே. நான் அறிவில்லாத நாய், நான் அறிவில்லாத நாய்
அப்படின்னு சுந்தரர் சொல்லிக்கிறார். இந்த திருத்தாண்டகம் முடிய விட்டு நான் சுந்தர தேவாரத்துக்கு போகும்போது சொல்லுவேன். இந்த அறிவில்லாத நாயன் ஏன் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். ஓரளவுக்கு அது பொருத்தமாக எனக்கு தெரிகிறது. அதாவது நாயினுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்ட வர்ற ஒருத்தனை பார்த்து அந்த மோப்பத்தினாலேயே இவன் தலைவனா திருடனா அல்லது போக்கிரி பயலா அப்படி என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்புடையது அந்த நாய். இப்ப தலைவனே வந்து திருவடியை சூட்டி விட்டான், நான் யார் என்று கேட்டு விட்டேன். அப்போ உடல்ல ஸ்பர்சம் பட்டும் போது கூட உன்னுடைய நினைப்பு எனக்கு வல்லில்ல. அந்த வராதனு தான் தன்னை அறிவில்லாத நாயேன் என்று அவர் சொல்லிக் கொண்டார் என்று சொன்னது ஓரளவுக்கு பொருத்தம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா? ஆமா, அந்த மாதிரி திருவடியை இவர் கேட்கிறார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு, கோவாய் முடுகி அடுதிரற் கூட்டம் குமைப்பதன் முன் கூவார் அடிச்சுவடு என்மேற் பொறித்துவை போகவிடின். அப்படி என்ன திருவடியை சூட்டாமல் போய்விட்டால் உனக்கு பழி வந்து சேரும். ஏன்? ஒருத்தன் கேட்டான், கேட்டதை கொடுக்காதனால உனக்கு பழி வந்து சேரும் இல்லையா? ஆமா. முழங்கும் தடற்கை தேவா திரு சத்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. இதுல இன்னொரு பாட்டு, வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. அங்கே இதைத்தான் சொல்றாரு. யமன் வருவதற்கு முந்தி உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்தில் எழுதிவிடி. அப்படி வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உந்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. இங்கு இகழில், இங்க நீ அதை செய்யாம விட்டு விட்டால் அம்மை அருளே அடியேற்கு அருளுதி என்பது இங்க யாரு வரும்? நான் செத்து போறதுக்கு அப்புறமா எனக்கு சிவலோகம் கொடுக்க போறேங்கிறத இங்க இருக்கிறவன் யாரையா தெரிஞ்சுக்குவான்? செம்மை தரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே என்பது பாட்டு அல்லவா? ஆமா. இப்படி கேட்டாரே, சிவன் என்ன சொன்னான்? சூட்டி இருக்கலாம்ல உடனே? இல்லை. திருநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே வா நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்? இந்த ஆன்மாவுக்கு அப்பதான் இந்த நல்ல நேரம் கூடி வருகிறது. அதனால்தான் திருநல்லூருக்கு வர சொன்னார். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த தீட்சை பண்ணி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு சைவ சமயத்துல. அது வளராத கலையாக போய்விட்டது. அது அப்புறமா பார்த்துக்கும். தீட்சை என்பது வளராத கலையாக போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். எத்தனை பேர் சிவ தீட்சை எடுத்துக்கொள்றாங்க, எத்தனை பேர் பஞ்சாட்சரம் சொல்றாங்கன்னு எண்ணி பார்த்தா 1000 பேர் கூட தேரல. என்ன காரணம்? அதுல கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிறது. கட்டுப்பாடு ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அந்த கட்டுப்பாடையும் மீறி அவன் செய்தான்னு சொன்னாதான் அவன் அந்த உயிருக்கு நன்மை. சரி, இப்ப யாரோ தீட்சை பண்ணி வைக்கிறாங்க. அதாவது தீட்சை செய்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறது இல்லையா? ஆமா. அந்த தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த தீட்சையை செய்து வைக்கிறார்கள். நான் ஒரு பெரியவரை கேட்டேன், தகுதி இல்லாதவர்கள் தான் தீட்சை செய்து வைக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இந்த தீட்சை பெற்றுக் கொள்ளுகிற உயிருக்கு அவ்வளவுதான் கொடுப்பனை. சரியா பச்சா? ஆமா இல்லையா? ஆமா. தீட்சை இந்த உயிர் நல்ல குருநாதனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது போட்டோம். அதனால தான் நான் அதை வளராத கலை என்று சொன்னேன். அதோட இல்லாம தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் அதை முறைப்படி செய்கிறார்களா? அது ஒரு கேள்விக்குறி இல்லையா? ஆமா. விநாயகர்கிட்ட ஒரு ஊர்ல ஒருத்தன் போய் பார்த்தான், தலையில அங்க குட்டிக்கிட்டாங்களாம். எப்படி சத்தம் கேட்டுதான் தெரியுமா? தடபட 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 தடபடன்னு சத்தம் கேட்டுதான் இந்த தலையில குட்டிக்கிறது. அப்படி குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டாதான் இந்த விநாயகர் பெருமான் நமக்கு வேண்டியதை கொடுப்பார்னு இருக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? விஷ்ணு தர்ப்பஜம் சொல்லிட்டு இந்த கை ஆடுதே தவிர இந்த கை தலையில குட்டல இல்லையா? அப்போ அந்த லூஸ் கான்டாக்ட்ல அது இருக்கிறதுனால நமக்கு சரியான பலன் வந்து சேர்றதில்லை. அதுபோல தீட்சை பெற்றுக்கொண்டு அதனை செய்கிறவன் அந்த கிரியையை சரியாக செய்கிறானா இல்லையா? ஆமா. தண்ணியை மூடி இந்த மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒழுங்கா மூடினானா அந்த கைய?
தண்ணியை குடி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒழுங்கா குடிச்சானா? இல்லை. இல்ல பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஒழுங்கா சொன்னானா? இல்லை. இந்த கிரியாங்கம் எல்லாம் ஒழுங்கா செய்யும் போதுதான் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு. நீங்க சொல்லலாம், நீ செய்யறதுக்கே எங்களுக்கு முடியல, பிறகு முழு பலனை பத்தி எங்களுக்கு என்ன கவலைன்னு. இப்படி சரியா செய்யாதவனுக்கே பர்சன்டேஜ் போட்டு கிடைக்குது புண்ணியம், செய்யாதவனை பத்தி நாம என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஆமா, விட்டு விடுகிறேன். ஆனதுனாலே இவர் என்ன பண்ணார், நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். சுவாமி நல்லூருக்கு போனார், திருவடியை சூட்டினார். திருவடியை சூட்டி விட்டான் சிவன். அப்போ ஒரு திருத்தாண்டகன் சொல்றார், வைத்தார் 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 என்று அந்த பாட்டில் வருகிறது. என்ன அருமை தெரியுமா? ஆமா, அந்த செய்யுளை படிக்கும் போது நாக்கு இனிக்கிறது, வாக்கு இனிக்கிறது, உடம்பெல்லாம் இனிக்கிறது. ஆமா, பாருங்க. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். இந்த வைத்தார் வைத்தார் என்ற சொல்லி எப்படி வருது பாருங்க. ஆமா, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். வைத்தார் வைத்தார்னு எப்படி வருது பாருங்க அதுல, இல்லையா? ஆமா, அதனால அவருக்கு தாண்டக வேந்தர்னு பேர். இதற்கு முந்தி தாண்டகம் பாடினவனும் கிடையாது. திருஞான சமுத்திரம் பாடல, சுந்தரரும் பாடல. ஆனா இதுல இருக்கு, பிரபந்தத்தில் இருக்கு அல்லவா? ஆமா. நல்ல நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு கடித்துரிமை போர்வை வைத்தார். பிறந்து எழுமதியில் தளிர் வைத்தார். கிறந்து வானோர் இனங்குருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. சுவாமி சொல்றது, அவருடைய திருவடியை தலைமையில வச்சாரா, அது ஜில்லுன்னு இருந்துதான். ஏன் ஜில்லுன்னு இருந்தது அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்றார். வானவர்கள் எல்லாம் வந்து வணங்கினார்கள். அவர்கள் முடி அவருடைய திருவடியில பட்டது. வானவர்கள் முடியில இருந்த மலர்கள் இருந்த தேன் அவர் திருவடியை அபிஷேகம் பண்ணிவிட்டது. அதனால ஜில் இருந்துதான் அப்படின்னு சொல்றார், இல்லையா? ஆமா. வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. எனக்கு வயசு 12. என்னுடைய தந்தை
நாங்க 7 பேர். அப்பெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் பெற்று விட்டார்கள். இப்ப இருக்கிறவன் ஒரு குழந்தைக்கு மேல 2வது குழந்தை பெற்கக்கூடிய உடல் வலிமை இவனுக்கும் இல்லை இவளுக்கும் இல்லை. பெரும்பகுதியாக நான் பார்க்கிறேன் ஒரு குடும்பத்துல 1, 2 தான் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப இருக்கிற வசதியான சாப்பாடு அப்ப இல்லை. ஆமா. அப்படி இருந்தும் கூட 7 பிள்ளை பெற்றாங்க. அப்படி என் கூட பிறந்தவர்கள் 7 பேர்கள். என்னுடைய தந்தையாருக்கு போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் இல்லை, அதனால என்ன மடத்துல கொண்டு விட்டு விடலாம் அப்படின்னு அவர் எண்ணிவிட்டார். அது என்னுடைய நல்வினையின் பயன். ஆமா, என்னுடைய தந்தையார் பொருளாதாரத்துறை சரியில்லாமல் கொண்டு என்ன மடத்துல விட்டு விட்டார் என்று சொல்லும் போது நீங்கள் ஒருவேளை இழிவாக எண்ணலாம். ஆனா அது என்னுடைய நல்வினை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆமா. அப்ப என்ன பண்ணினார், பூவனூர் என்று ஒரு ஊர், அந்த ஊர்ல 2 பாடசாலை இருக்கு. நான் இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன். தேவார பாடசாலையும் இருந்தது, வேத பாடசாலையும் இருந்தது. இதற்கு கணக்க பிள்ளை எங்க அப்பா. தேவார பாடசாலையில வாத்தியார் யார் தெரியுமா? எம் தண்டபாணி தேசியருடைய தாய் மாமன். எங்க தாப்பனார் என்ன பண்ணுவாரு, இந்த சாமான் சட்டெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு அந்த தேவாரம் பாடும்போது உட்கார்ந்து கேட்டு இருந்திருக்காரு. எடுத்து கொடுத்துட்டு பேசாம வீட்டுக்கு போயிருந்துக்கலாம்ல இல்லையா? வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிருக்கலாம்ல. இந்த தேவாரத்தையும் கேட்டிருக்காரு. அவர் மந்திரமாவது நீர் சொல்லி விபூதி பூசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆமா. வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி 7 மணிக்கோ 8 மணிக்கோ ஒருவர், காலையில அவர் போறதும் தெரியாது, அவர் இரவு எங்களுக்கு வருவதும் எங்களுக்கு தெரியாது. சில வேளையில் அவர் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். வந்த உடனே கைகால் அனுப்பி வச்சு விபூதி எடுத்து வச்சு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று விபூதி பூசுவார். அவர் பூசின வாசித்தான் நான் இன்னைக்கு மந்திரமாவது நீரு பதியம் பூரா சொல்லி பூசுறேன். இந்த வழி வருது பாத்தீங்களா? ஆமா. ஆச்சா, நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். என்ன மடத்துல கொண்டு விடணும்னு சொல்லும் போது ஒரு சமயம் எங்க தேவார வாசம் எல்லாம் கேட்பாங்கடா, அதனால உனக்கு 2 தேவாரம் சொல்லி வைக்கிறேன்னு அவர் 2 தேவாரம் சொல்லி வச்சார் எனக்கு. ஒன்னு திருவே என் செல்வமே என்கிற திருத்தாண்டகம், 2வது முளைத்தானே என்று தொடங்கும் திருத்தாண்டகம். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கவன் பின்னால தேவாரம் பாடுவான் அப்படின்னு நினைச்சுதான் செய்தாரோ, அது நினைக்காமல் தான் செய்தாரோ, அவர் சொல்லி வைத்ததனுடைய பயன்தான் நான் இப்ப தேவாரம் பாடுறேன். இதை நான் நினைக்கிறேன் இல்லையா? தந்தையும் ஒரு குரு தானே அல்லவா? இல்லவா? ஆனா தந்தை அப்பவே எனக்கு குருவா வந்து அதை சொல்லி வச்சு விட்டான் இல்லவா? ஆமா. என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடன சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தில் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏரே. இதை சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு இந்த அமரர் ஏரேன்னு பிரிக்க வரல இல்லையா? அமரர் ஏரேன்னு பிரிக்க வரல என்னுடைய தந்தைக்கு. புத்தகத்தில் எப்படி இருக்கும்? அமரரேரே அப்படின்னு இருக்கும். முதல்ல இருக்கிற ரே வந்து இடையினம், அடுத்தது வர்றது வல்லினம் அல்லவா? இன்னைக்கு இருக்கிறவன் அவர்கள் சொன்னார்கள் தான் சொல்றான். பெரும்பகுதியான பேர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்ல வல்ல. இந்த லகரத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் நமது நாடு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்னு சொல்றாங்களே தவிர தமிழை சரியாக உச்சரிக்கிறார்களான்னு பார்த்தா
100க்கு 100 பேர் இல்லை. அது பெரும்பகுதியான வருகிற இடம்தான் ரேடியோ ஸ்டேஷனும் டிவியும். காதை பொத்திட்டு ஓட வேண்டியிருக்கு இல்லையா? என்னுடைய தந்தை அமரரே ரே அப்படின்னு சொன்னாரு. நான் 2 ரேயும் ஒன்னாவே சொன்னேன். ஒன்னு இடையிலுமா சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா வல்லியமா சொன்னேன். விட்டாரு 2 அரை. டேய், முதல்ல இருக்கிற ரே மெதுவா சொல்லு, 2வது அழுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லத்தான் அவருக்கு தோணிச்சே தவிர இத பிரிச்சு சொல்ல அவருக்கு தெரியல. இப்பதான் நினைக்கிறேன் நான், இல்லையா? ஆமா. அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அமரர் ஏறேன்னு பிரிச்சிருந்தாருன்னா பம்பே கிடையாது, இல்லையா? அப்ப எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. இதையாவது அவர் சொல்லி கொடுத்தாரே அப்படின்னு நான் இப்ப மகிழ்றேன். ஆமா, அருவாய பல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரர் ஏரே. தேவார புத்தகங்கள் பூரா உணர்ச்சியில தான் வந்தது. ஆமா, அதனால்தான் ஆட்ட வாடினே பாடினான். ஆட்ட ஆடி என்பதை உயிரெழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடின்னு போட்டிருப்பான். ஆட்ட வாடினே படிப்பிட்டான், இல்லையா? ஆனா இப்பொழுது கொஞ்சம் விழித்து கொண்டு சிவகாசியில ஒருத்தர் புஸ்தகம் போட்டிருக்கார். சிவகாசி சிவனடியார் திருக்கூட்டம் நல்ல பதம் பிரிச்சு போட்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த சேக்கிழார் சொன்ன முறை இருக்கு பாருங்க, அப்படியே போட்டிருக்காரு. சம்பந்தரும் போட்டாரு, அப்பரும் போட்டாரு, சுந்தரரும் போட்டார். அவர் ஒரு டாக்டர். ஆமா, அவருக்கு என்ன தலைவிதி இல்லையா? யாரோ தலைவிதியாக இருக்க வேண்டியவர்கள் தேவார திருவாசகத்தை போட வேண்டியவர்கள்லாம் எப்படியோ இருக்கிறார்கள். ஆனா இவருக்கு என்ன தலைவிதி இல்லையா? யாரோ ஒருத்தனை கொண்டு வர்றான் சிவன், நீ இப்படி வெளியிட்டுறா, இந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கட்டும், அவனுக்கு கிடைக்கல அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுணும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த சிவனடியார் திருக்கூட்டம் ஜெயராஜ அவருக்கு பேர், நன்றாக வெளியிட்டிருக்கார். நல்லா புத்தகம் நன்றாக. இப்படி இந்த திருத்தாண்டகத்தை என்னுடைய தந்தையே எனக்கு சொல்லி வைத்தார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நான் இப்ப திருத்தாண்டகம் என்ற பகுதியில நான் உங்களுக்கு இதனை பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன், இல்லையா? ஆமா. திருத்தாண்டகத்தில் பாத்தீங்கன்னா கான் 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 என்று சில திருத்தாண்டகம் வரும், சில பதிகங்கள். கண்டாய் 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 அப்படின்னு பார்த்தா 10 பாட்டும் கண்டாய் 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 கண்டாய்ன்னு வரும். கான் கான் வந்து கான் கான் கான்னே வரும். என்ன அர்த்தம்? பார்த்து விடு பார்த்து விடு அப்படின்னு சொல்றது போல இருக்கும். வானவன் கான், வானவர்க்கும் மேல நான் கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன் கான், ஆனெங்கும் ஆடினான் கான், ஐயன் கான், கையில் அனலேந்தி ஆடும் காணவன் கான், காணவனுக்கு அருள் செய்தான் கான், கருதுவார் இதயத்து கமலத்தூரும் தேனவன் கான், சென்றடையா செல்வன் தான் கான், சிவனவன் கான், சிவபுரத்துயம் செல்வன் தானே. எத்தனை கான் வருது பாருங்க. பதியம்பூரா அப்படி வரும், பதியம்பூரா அப்படி வரும். நீ அவனை பார்த்து விடு, நீ அவனை பார்த்து விடு அப்படின்னு. இந்த கண்டாய் கண்டாயின்னு வர்றதுல பார்த்தாயா பார்த்தாயா அப்படின்னு சொல்லுவது போல் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ இல்லையா? ஆமா.
ஆனவன் கான் வானவர்க்கும் மேலா நான் கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான். இவங்க சேர்த்துதான் சொல்லியிருக்காங்க. வடமொழியும் தென்தமிழையும் பிரிக்காமலே சொல்லிட்டு போறாங்க பல இடத்துல. ஆனால் இன்னைக்கு வடமொழியும் தென்தமிழையும் பிரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமா, இந்த வெப்பத்தை நாங்கள் தானே தாங்குறோம். உங்களுக்கு தெரியாதல்லவா? இந்த வெப்பத்தை நாங்க தான் தாங்குறோம். ஏன்னா நாங்க தமிழ் பாடுறவங்கள இல்லவா? இந்த வெப்பம் எங்களைத்தான் தாக்குறது அல்லவா? ஆமா, அதுக்காக நான் கவலைப்படவில்லை. ஆமா, ஏன் அவன் இருக்கு? நான் வடமொழியின் தென்தமிழும் மறைகள் நான்கும் அவனை நான் பாடுகிறேன். அவன் என்னை பார்த்துக் கொள்ளுவான். இவன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி போனா என்ன, கவலையே பட மாட்டேன். கவலைப்படாம தான் இந்த வயசு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறேன் காலத்தை. கவலையே படல. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆனைந்தும் ஆடினான் கான் ஐயன் கான் கையில் அனலேந்தி ஆடும் காணவன் கான் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதுவார் இதயத்து கமலத்தூரும் தேனவன் கான் சென்று அடையா செல்வன் தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. எதுக்கு எப்படி வருது பாருங்க. பாரவன்கான் அடுத்தது என்ன வரணும்? பாரதனில் பயிரா நான்கான் பயிர் வளர்க்கும் துளி அவன்கான் துளியில் நின்ற நீரவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான். அந்த தொடர்ச்சி எப்படி போகுது பாத்தீங்களா? இல்லையா? ஆமா, நீர் தடை மேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தர் பரிசாக நிலைவொற்றுவங்கும் பேரவன்கான் பிறையிற்று வெள்ளைப்பன்றி பிரியாது வழிபட்டு ஏற்றும் சீரவன்கான் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. அந்த நடை போது பாருங்க. கடவுளே கடவுளே, கோடிக்கணக்கில் கொட்டி வெடிச்சாலும் இப்படி எழுத முடியாது. எழுதாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஆமா, இன்னைக்கு 1300 ஆண்டுகளாக இந்த எதிர்ப்பிலேயும் அது உயிரை வைத்துக் கொண்டிருக்குன்னு சொன்னா அதுல தெய்வீகம் இருக்கிறது இல்லவா? ஆமா, இப்படி பாடிக்கிட்டே போறாரு. அந்த ஊர் வரலாறு சொல்றாரு பாத்தீங்களா? வெள்ளைப்பன்றி வழிபட்ட இடம் அந்த சிவபுரம். அதையும் சொல்ல தவறல அவர். ஆமா, பாரவன்கான் பாரதரில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளி அவன்கான் துளியில் நின்ற நீர் அவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான் இளவேந்தர் பரிதாக நினைவுற்றோங்கும் பேரவன்கான் பிறையிற்று பன்றிக்கு இருக்கிற கொம்பு முதற்கொண்டு இவர்களுக்கு தெரியுதுயா. பிறையை போறபடி வளைத்திருக்கிறது. கடவுளே, பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாடும் வழிபட்டு ஏற்றும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவகுலத்தியம் செல்வந்தானே. இதுல கான் கான் என்று வந்து விட்டதா? கட்டாய் கட்டாய் வருகிற பகுதியை சொல்றேன். விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய் வாரிமலகரிலே தோல்வான் கண்டாய் மறைக்காட்டையும் மணாலம் தானே.
இதுல நான் தோய்ந்தால் தானே சொல்ல முடியும் இல்லையா? ஆமா, அதத்தான் திருஞான சம்பந்தர் சொன்னார். ஞான சம்பந்தம் சொன்ன தமிழ் மாலையை ஆதரித்து முதல்ல இவனுக்கு புத்தி இருக்கணும்டா அப்படின்னு விட்டார். யாருக்கு? பாடுறவனுக்கு இல்லையா? ஆமா, நான் தண்டத்துக்கு நான் மாரடிச்சேன்னு சொன்ன கேட்கிறவன் எப்படி கேட்பான் அல்லவா? ஆமா, அதத்தான் எங்க வாத்தியார் சொன்னார். உன்னை விட கேட்கிறவர்கள் புத்தாலிகள், ஜாக்கிரதையா பாடுனார். என்ன இல்லையா? ஆமா இல்லையா? நான் தோயும் போதுதான் உங்களை தோய செய்ய முடியும். வாரியார் சாமியை ஒருத்தன் போய் என்ன கேட்டான், என் பையன் முன்னே ஒருத்தர் நான் உங்களுக்கு நினைவூட்டிருக்கேன், என் பையன் சர்க்கரையா தின்றான், அவன் சர்க்கரை நோய் வந்துருமோன்னு பயமா இருக்கு, அவரை சர்க்கரை திங்கப்படாதுன்னு சொல்லிவிடுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் யோசனை பண்ணார். யோசனை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவனை அழைச்சிக்கிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு அழைச்சிட்டு போனாங்க. டே பையா இங்க வா, நீ சர்க்கரை தாம திங்கிறியாமே, திங்கப்படாது தெரியுமா? சாமி இனிமே திங்கலன்னா. அதுக்கு அந்த பெற்றோர் கேட்டாங்களாம், சாமி இதை ஒரு வாரத்துக்கு முந்தியே சொல்லிருக்கலாமே, இன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாங்களாம். நான் தின்னுகிட்டு இருந்தேன், நான் அதை ஒரு வாரம் நிறுத்தினேன், நான் நிறுத்தி விட்டு அப்புறம் தான் சொன்னேன். ஏன்னா சொல்றவன், மேடையில சொல்றவன் தான் நடக்கணும் இல்லையா? அப்படி தான் நடவாதவன் சொன்னான்னா அந்த வாய் சொல்லு சரியா வராது. நான் ஒரு வாரம் சர்க்கரையை நான் நிறுத்தினேன், அப்புறமா சொன்னேன், அதனாலதான் அவன் கேட்டான். நான் தின்னுகிட்டே சொன்னேன்னா அவன் கேட்டிருக்க மாட்டான் அப்படின்னாரு. எவ்வளவு சரியான வார்த்தை பார்த்தீங்களா? ஆமா, மூறி முழங்கொலி நீரானான் கண்டாய், முழுத்தடல் போல் மேனி முதல்வன் கண்டாய், ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், இந்நடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய். அவன் ஏரி நிறைந்தனைய செல்வன்டா. ஆமா, அவன் இந்நடியார்க்கு வாரி வழங்கி விடுவான், நீ கவலையே படாதே அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. ஆமா, நான் காசை பத்தி கவலையே படுறதில்லை. எவனோ கொடுக்கறான், எங்கேயோ கொடுக்க சொல்றான் அவன். ஆமா, யாராவது எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்கன்னா இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு நான் சொல்றதே இல்லை, அவன் கொடுத்தான் அவ்வளவுதான். அப்படித்தான் நான் அன்னைக்கு எண்ணி விடு. அதத்தான் பட்டினத்தடிகள் சொன்னார், பிறக்கும் போது கொடுவதில்லை, மண்ணில் இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடைமனவில் குறித்த கண்டது அப்படின்னாரு அவர். ஆமா, எனக்கு 61 வேட்டி கொடுத்தாங்கன்னா இவர் கொடுத்தாரு நான் நினைக்க மாட்டேன். ஒரு ஊருக்கு என்னை பாட கூப்பிட்டா அங்க இருக்கிறவன் கூப்பிட்டான்னு நினைக்கவே மாட்டேன். அந்த ஊர் சிவன் தான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்த உடனே நேரா கோயிலுக்கு தான் போவேன். கோயிலுக்கு போய் நீ கூப்பிட்டியல்லவா, நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன் இல்லையா? ஆமா, இந்நடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய், பாரி மதகளிரே போல்வான் கண்டாய், மறைக்காட்டுரையும் மணாடன் தானே. பயத்தாயிட்டு அந்த உடம்பு சொன்னபடி கேட்காது, உடன்பாடு இருக்காது. சரி நமக்கு நீ பாட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வருவேன். மேடையில போய் உட்கார்ந்தா இந்த தேவாரங்கிற ஒரு தேன், தேவாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய தெய்வீகம் என்ன பாட வச்சு விடுது. நான் தானே உணர முடியும். சென்ற மாதம் கூட பாட முடியாத நிலையில் தான் வந்தேன், இன்னைக்கு கூட பாட முடியாத நிலை தான் வந்திருக்கிறேன். ஆனா பாடுறேன் பாத்தீங்களா? என்ன காரணம்? நான் முயற்சி இல்லையா? நான் நிறைய சங்கீதம் படித்து விட்டேன், எனக்கு நிறைய பாடம் இருக்கிறது, பாடிவிட்டேன் நினைக்கிறீங்க? கிடையாது, அவன் பாட வைக்கிறான். ஆமா, நிச்சயமா அந்த நினைப்பு எனக்கு நிச்சயமாக உண்டு. ஆமா, ஆக இந்த திருத்தாண்டம் என்ற பகுதியில ஒரு சில பகுதியைத்தான் உங்களுக்கு தொட்டு பாட்டு கொண்டு சொல்லுகிறேன். தயவு செய்து
அது உங்களுடைய உடைமை, உங்களுடைய சொத்து. ஆமா, நமது மூதாதையர்கள் நமக்காக செய்து வைத்த நூல்கள் அது. அதுல எவ்வளவோ நீதிகள் வருகிறது. சில பேர் தியானம் பண்ணுன்னு சொல்றான். தியானம் பண்ணும்போது அவன் எதையோ ஒன்ன சொல்றான். கிடையாது. தேவார திருவாசகத்தை சொல்லி தியானம் பண்ணினால்தான் அது நிலைக்கும். ஆமா, அடிப்படை இல்லைன்னு சொன்னா, பேஸ்மட்டம் சரியா இல்லைன்னு சொன்னா 7 மாடி எழுப்ப முடியுமா? முடியாது. இந்த தியானம் சரிப்பட்டு வராது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நானும் தியானம் பண்ணவன் தான், பண்ணுகிறவன் தான். ஆனா தேவார திருவாசகத்தில் இருக்கும் என்னுடைய தியானம். ஆமா, தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் செய்வேன். சில வேளையில முடியல, என்ன பண்றது, அதனால குறைத்துக் கொள்ளுவேன். அந்த அடிப்படை சமீபத்தில் என்னுடைய உறவினன் ஒருவருக்கு சொன்னேன். தியானம் என்பது அவன் ஏதோ ஒன்று சொன்னான். கிடையாது. பேஸ் மட்டம் தேவார திருவாசகத்தில் நீ கொண்டு போனிய யானையில் தான் அந்த தியானம் சரியாக அமையும். இல்லையேல் அது வேற ஒரு வழிக்கு ஒன்றை இழுத்துக் கொண்டு விடும். ஜாக்கிரதையாக இரு என்று நான் சொல்லிவிட்டேன். சொல்லத்தான் முடியும். அவனை அடிச்சு திருத்த முடியுமா? முடியாது. நான் என்னத்தான் திருத்திக் கொள்ளலாம் அல்லவா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி தேவா திருத்தாண்டகம் என்பது 1000 பாட்டுக்கு மேல பாடி வச்சிருக்கார். 1099 பதிகம், 1000 பாட்டுக்கு மேல. ஏன் பாடி வச்சாரு? இந்த வர்ற சந்ததிக்கு 10 பாட்டு போராது, 20 பாட்டு போராது, 100 பாட்டு போராது. 1000கணக்கில் பாடி வச்சாதான் இவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு தான் பாடி வச்சிருக்கார். தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள். அது உங்களுடைய உடைமை அல்லவா? ஆமா என்று சொல்லி, நாவுக்கரசுக்கு வயசு 81. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் அந்த சிவகாசியில் வந்திருக்கு பாருங்க, அந்த புத்தகம் தான் அந்த சேக்கிழார் பெருமான் காட்டிய வழியில வரும். பாக்கி புத்தகங்கள்லாம் இடையில மாறி மாறி வரும். அதை நம்ம கொண்டு கூட்டிக்கணும் அல்லவா? ஆனா அந்த சிவகாசியிலேன்னு இப்ப வந்திருக்கு பாருங்க புத்தகம், அது கரெக்ட். திருநாவுக்கரசர் எத்தனாவது பதியம்? 100வது பதியம்னா 100வது பதியம் அவர் பாடின இடத்துல அது இருக்கும். 110வது பதியம்னா 110வது பதியத்தில் அது இருக்கும். அப்படி போட்டிருக்காரு அவர். அதுதான் பெரிய புராண வழி என்று சொல்லுவார்கள். ஆனா நான் பாடி இருக்கிறது அந்த பெரிய புராண வழியில தான் பாடி இருக்கிறேன். வச்சு சிரமப்பட்டு எடுத்துத்தான் நான் பாடியிருக்கேன். இப்பதான் அந்த புத்தகம் எல்லாம் வந்திருக்கிறது. அது முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த சிரமம் இருக்காது. தேடி சிரமப்பட்டு தேடினால்தான் இல்லையா அந்த பொருளுக்கு மதிப்பு தெரியும் அல்லவா? ஆமா, பாடுபட்டு தேடினால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு தெரியும் அல்லவா? ஆமா, அந்த மாதிரி. இப்போ நான் எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேன் பதியமும் நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நாவுக்கரசருக்கு வயசு 81. கடைசியாக அவர் திருப்புகலூர் போனார். ஏன்? அதுதான் புகழூர், அதுதான் புகலிடம் அவருக்கு இல்லவா? புகழ் ஊர் அதுதான் அவருக்கு. கடைசியா புகழ் ஊர் அங்கே போனார். சிவன் என்ன செய்கிறான், இவனுக்கு கொஞ்சம் இந்த பெண்கள் மேல ஆசை இருக்கிறதா, பொருள் மேல ஆசை இருக்கிறதா, இந்த மண்ணாசையும் பொன்னாசையும் அவன் விடுறதுக்கு தயாரானா இருக்கானா, அவன் திருவடிக்கு வரணும்னு நினைக்கிறானே, இப்படி ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு நினைச்சான் கடவுள். பள்ளிவிட என்ன பண்ணா, அறம்பெயர்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சான். அவர்கள்லாம் இங்க என்னமோ ஆட்டம் எல்லாம் ஆடினார்கள் இல்லையா? ஆமா, அந்த வயசுலயாவது அவன் மயங்குறானான்னு பார்த்தாரு. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ஆணாகட்டும் அது ஆண் பயத்தான் ரொம்ப மோசம். எத்தனை வயசானாலும் இந்த பெண்ணின்பத்தையோ அல்லது மண்ணின்பத்தையோ அவன் விட தயாராக இல்லை. ஆமா, நிச்சயம். அதுல எத்தனையோ பேர் ஏமாந்தும் போறான். ஏமாறாமல் இருக்கிறவனும் உண்டு. ஆனா பெரும்பகுதியான பேர் ஏமாந்துதான் போய் தொலைச்சிடுறான் இல்லையா? ஆமா, திருப்புகழ் பூரா அதைத்தானே சொல்லுகிறது அல்லவா? தேவாரத்தில் தொட்டு தொட்டு காட்டி விட்டார்கள். திருப்புகழ்ல ஸ்பஷ்டமா அடி செஞ்சுட்டு போயிட்டார் அவர் இல்லையா? ஆமா, அந்த பெண்கள்லாம் வந்தாங்க. அப்போ ஒரு திருத்தாண்டவம் பாடினார். அது கிடைக்குது நமக்கு இல்லையா? அந்த பெண்கள் இவரை துன்பப்படுத்தும் போது அப்போ ஒரு பதியம் பாடுறார். நமக்கு கிடைச்சது பதியம் இல்லையா?
ஆமா. பொய்மாய பெருங்கடலில் புலம்பால் நின்ற புண்ணியங்கள் தீவினைகள் திருவே நீங்கள் இம்மாயப் பெருங்கடலை அரித்து தின்பீர்க்கில்லையே. இம்மாயப் பெருங்கடலை அரித்து தின்பீர்க்கு இல்லையே. கிடந்துதான் யானேல் வானோர் தம்மானை தலைமகனை கண்ணல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் எம்மாந்தன் அடித்தொடர்வான் உழிதர்கின்றேன் இடையிலேன் கெடுவீர்கள் இடரேன் மின்னே. என்ன பொருள்? நான் சிவனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைத்த காரியம் இங்கே நடைபெறாது, போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த 10 பாட்டிலையும் அப்படிதான் வருது இல்லையா? பார்த்தார் சிவன், ஐயோ நாம தான் தோற்று விட்டோம், நாவுக்கரசன் ஜெயிச்சு விட்டான், வேற இன்னொன்னு செய்து பார்க்கலாம். இந்த உழவாரத்தினால அவரு கோயில் திருப்பணி செய்தாரா? ஆமா. அந்த உழவாரம் செதுக்கின இடத்துல எல்லாம் பொன்னும் மணியும் முத்துக்களுமாக குவிகிறது. இத வாரி அப்படியே இந்த குளத்துல கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் திருப்புகலூர்ல பாத்தீங்கன்னா 4 பக்கமும் அகழி இருக்கிறது, நடுமத்தியிலே கோயில் இருக்கும் அல்லவா? ஆமா. அந்த அகழியில தூக்கி போட்டார். போடுவானா? போட முடியுமா? முடியாது. ஆமா, நடக்காது. எனக்கு வயசு 82. பஸ்ல ஏறினேன், 10 ரூபாய் நோட்டை கொடுத்தேன், 6 ரூபாய் டிக்கெட்டு. 6 ரூபாய் வச்சிருக்கியா சாமி அப்படின்னு அவன் கேட்டான். நான் எடுக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள அவன் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசிக்கு போயிட்டான். கூட்டமோ எக்கச்சக்கம். அவன்கிட்ட இந்த 6 ரூபாயை கொடுத்து பாக்கி நான் 4 ரூபாய் வாங்க முடியல. இந்த 6 ரூபாயை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன். மவுண்ட் ரோடு வந்ததுக்கு அப்புறமா இந்த 6 ரூபாயை கொடுத்து 4 ரூபாயை நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வயசு 82. 4 ரூபாய் போனா போகுதுன்னு விட்டுருப்பேனா? இல்ல நான் தான் விடுவேனா, இல்ல நீங்க தான் விடுவீங்களா? நாவுக்கரசர் தான் விட்டார். ஆமா. பார்த்தான் சிவன், சீச்சி இவன்கிட்ட நம்ம வேலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, போதும்டா அந்த வாழ்க்கை. 81 வயசுல இவர் நினைத்தார். 16 வயசுல சுந்தரர் கேட்டார், சுவாமி இந்த வாழ்க்கை எனக்கு போரும்னு. கேட்க முடியுமா? 18 வயசு. 18 வயசு. ஆமானே, ஆமா 18 வயசு. திருஞான சம்பந்தம் தான் 16. தவறா சொல்றேன்னா 18 தான். 18 வயசுல ஒரு மனிதன் சுவாமி உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்து விடு, என்னை அழைத்து கொண்டு விடுன்னு சொல்ல முடியுமா? சுந்தரருக்கு அதுதான் ஒரு பெரிய பெருமை அல்லவா? ஆமா. பார்த்தான் சிவன், சரி போரும், இவன் வாழ்ந்தது நமக்கு திருப்படி செய்ததெல்லாம் போரும், இவனை நம்ம திருவடிக்கு அழைத்துக் கொள்ளுவோம் என்று எண்ணினார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். சேக்கிழார் பெருமான் இவருக்கு நட்சத்திரம் முதற்கொண்டு சொல்றார். ஆமா, இந்த நட்சத்திரத்திலே அவர் சிவனடியை சேர்ந்தார்னு. ஏன்? பின்னால வர்றவன் அவருடைய நட்சத்திரத்தில் அவர் நாளை கொண்டாடட்டும் அப்படின்னு செய்யறானா? நினைக்கிறானா? நினைக்கலையே அல்லவா? ஆமா. அப்ப சொல்றார் சுவாமி ஒரு திருத்தாண்டகம், கடைசியா பாடுற திருத்தாண்டகம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, நான் எண்ணத்தை எண்ணட்டும் அப்படிங்கிறார். என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்ல, உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு ஒன்னும் எண்ணத்துல வரவே இல்லை அப்படின்னு இல்லையா? ஆமா. 1 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா. இந்த கடைசி காலத்துல கண்ணு பார்க்கும், மனைவிய பார்ப்பான், பேச நினைப்பான், பேச முடியாது.
மூச்சு விட நினைப்பான், மூச்சு வராது. பார்க்க நினைப்பான், கண் பார்க்காது, பார்க்க முடியாது. அப்படி ஒரு அவலமான நேரம் அல்லவா? அப்ப சொல்ற, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியை எண்ணி நல்லான், உன்னுடைய திருவடியைத்தான் நான் எண்ணுகிறேன் அப்படின்னாரு. நான் ஒருத்தட்ட தமிழ் படிச்சேன். அவர் இறந்து போற நேரம் நான் கிட்ட நின்ன. அவர் என்ன பண்ணாரு, இப்படி இப்படின்னாரு. எனக்கு என்னன்னு புரியல. அப்புறமா என்னோட ருத்ராட்ச மாலையை கொண்டாந்து கழுத்துல போடுனார். எப்படி? ஆமா, ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டோம் இல்லையா? ஆமா. எம் பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லை, கடலடியே கைதொழுது காணின் நல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று கடைசியாக சொன்னார். திருத்தாண்டகம் கடைசி திருத்தாண்டகம் இது. தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலரிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டம் ஆடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிச்சோலை காணப்பேராய் கழுக்குந்தத்து உச்சியாயினர். நினைப்பு வருது பாத்துங்க. கழுக்குந்தத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியன், ஒருவனையும் அல்லாது உணராது உணர்ச்சி உள்ளம் அப்படிங்கிறாரு கடைசி பாட்டுல. அவனை தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது திருப்புவரூர்ல சித்திர மாதம் சதய நட்சத்திரத்துல 10 நாள் உற்சவம் உண்டு. நான் 1 வருஷம்தான் போனேன். எனக்கு கொடுப்பனே அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, 10 நாள் இருந்து பாடினேன். கடைசி நாள் இந்த அப்பரை ஜோதியில கலக்க வைக்கிறாங்க. விடிய கால வேளை கோயில்ல இருக்கிற எலக்ட்ரைட் எல்லாம் நிறுத்தி விடுவான். எந்த விளக்கும் கிடையாது, சாமிகிட்டையும் விளக்கு கிடையாது. சாமிக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு கற்பூரத்தை போட்டு எரிய விட்டுடுமா. அந்த எரியில இந்த சிவலிங்கம் மாத்திரம்தான் தெரியும். அப்புறம் மெதுவா அப்படி தூக்கிட்டு போவான் உள்ள. அந்த தூக்கிட்டு போற நிகழ்ச்சி நமது உறவினர்கள் யாராவது இறந்து போனா எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுவோமோ அப்படி அழுவா எல்லாரும். ஆமா, அங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் அழுவான். அவன் கல் நெஞ்சனா இருந்தாலும் சரிதான், வன்னஞ்சனா இருந்தாலும் சரிதான். இந்த உருவத்தை கொண்டு அங்க கொண்டு சாமிகிட்ட வச்சதுக்கு அப்புறமா தான் எல்லா லைட்டையும் போடும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடைசியாக இந்த திருத்தாண்டகத்தை தான் அவர் பாடியிருக்கிறார் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. திருச்செங்காட் நான் முன்னே சொல்லியிருக்கேன், வரலாறு படி என்னுடைய அமையவில்லை அப்படின்னு. திருச்செங்காட்டங்குடிக்கு போய் ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் சாமி. அற்புதமான திருத்தாண்டகம். கந்தமலர் கொந்தையணி சடையால் தன்னை கதிர்விடும் மாமணிப்புரங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராசரனச்சாயானை நாயேன் உன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளி நானே செங்காட்டங்குடியதனிற் கண்டேன் நானே.
நாயேன் முன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு அங்கே பன்னியனூர் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கறுத்த திருவருளினானே செங்காட்டங்குடியதனைக் கண்டேன் நானே பத்திமையார் பணிந்து அடியேன் பன்னாள் பாமாலை பாடப் பயில்வித்தானே. அவன்தான் இந்த பயிற்சி அவருக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா? திரு புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்தில் கூட அப்படித்தான் சொல்றார் அவர் இல்லையா? பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாடப் பயில்வித்தானே எத்தே உயர்த்தும் இறைவன் தன்னை எம்மானே என் உள்ளத்துள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதிப்புத்தேளை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போற்றினேனே. செங்காட்டங்குடி என்று சொன்னவுடனேயே சிறுத்தொண்டர் தான் நமக்கு நினைப்புக்கு வரும் இல்லையா? திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் இடம்பெற்றவர் எத்தனையோ நாயன்மார்கள், அதுல சிறுத்தொண்டரும் ஒருத்தர். சிறுத்தொண்டருக்கு பரஞ்சோதியார் என்றுதான் திருநாமம் இல்லையா? பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகள் பயப்பூர பைங்கோட்டு மலர்ப்புன்னை பறவைகள் பயப்பூர தங்காட்டம் தவித்தன்னை தவிரானோ தந்தானே செங்காட்டும் குடிமேய திருத்தொண்டன் பணி செய்ய செங்காட்டும் குடிமேய திருத்தொண்டன் பணி செய்ய செங்காட்டும் அனலேந்தி விளையாடும் பெருமானே. அற்புதமான திருப்பதியும் திருச்செங்காட்டங்குடி பதியத்தில் திருஞான சம்பந்தர் அவருடைய திருப்பெயரை கொண்டு வருகிறார் என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. திருக்கேழ்வேளூர் என்ற ஒரு ஊருக்கு அப்பர் சுவாமிகள் எழுதிய பாடல் நல்ல ததர ததறின சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே நல்ல பாட்டுக்கு பொருள் தெரியலன்னா இந்த பாட்டை அவன் பாடி என்ன பிரயோஜனம் இல்லையா? தான் சொல்ற சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி அந்த பொருள்ல ஒரு தூய்மை இருக்கும், அதையும் நோக்கணும். தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னறிக்கே செல்லும் வண்ணம் நல்கினானே பற்பாவும் வாயார பாடியாடி பணிந்து எழுந்து குறைந்து அடைந்தார் பாவம் போக்ககிப்பானை
கீழ்வேளூராளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே கதறின இன்னொன்று, ஒரு மனிதனுக்கு நெஞ்சு நிலையாக இருக்கணும். இதுலயும் அதுலயும் அலைஞ்சானேயானால் மனம் அலைய ஆரம்பிச்சுன்னு சொன்னா அவன் தான் பைத்தியமா போயிடும் இல்லையா? ஆமா. அந்த நெஞ்சு அலைவு இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அலையுது இல்லையா? ஆமா. அப்ப என்ன பண்றான்? அதையே சொல்லிட்டு இருக்கான். என்னங்க அவன் 1 லட்சம் ரூபாய் வாங்கினான், கொடுக்குறேன்னு சொன்னான், நம்பிக்கையா தான் கொடுத்தேன், என்னங்க அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுவான். அப்புறம் இவர்கிட்ட சொல்லுவான். அப்புறம் இந்த 2 பேரும் இல்லாத போது சொல்லுவான். இல்லைங்களா? இல்லாத போதெல்லாம் சொல்லுவான். இந்த நெஞ்சு அந்த 1 லட்சம் ரூபாயை மறக்கல இல்லையா? ஆமா. நெஞ்சு கெட்டு போகுது. மனம் கெட்டுதுன்னு சொன்னா வாழ்க்கை கெட்டு போகும். அதனாலதான் இந்த பைத்தியங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு கௌரவமா ஒரு பேர் வச்சான். முன்னெல்லாம் பைத்தியங்களுடைய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. இப்ப அதை கொஞ்சம் கௌரவமா பேர் வச்சான். என்ன சொன்னான் தெரியுமா? மனநல மருத்துவமனை அப்படின்னு பேர் வச்சுட்டான். இல்லையா? மனம் நலமாக இருக்கிற நலம் செய்கிற அப்படி. இப்போ திருவிடை மருதூர்ல இந்த பைத்தியங்களை எல்லாம் கொண்டு விட்டுருவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. இந்த தண்ணியை முண்டி தலையில ஊத்தி என்ன பண்ணுவேன், மகாலிங்கம் சொல்லுடா அப்படிமா. ஏண்டா சொல்லணும் மாவன் திருப்பி அவனை கேட்பான். யாரு? இந்த மனநலம் சரியா இல்லவன். ஏண்டா சொல்லணும் அப்படின்னு கேட்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கொண்டாந்து விட்டுட்டு எல்லாரும் பெற்றோர்கள் உற்றோர்கள் போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? இந்த கம்பு வச்சிருப்பான் கையினால இழுப்பான். ஒரு இழுப்பு இழுத்ததுக்கு முன்னாடி மகாலிங்கம் சொல்லுடானா மகாலிங்கம் அப்படிமா. கோயில சுத்துறானா ஏண்டா சுத்தணுமா. 2 குடுப்பான், சுத்துவான். இந்த அடி வாங்க நமக்கு இது விருப்பமா? மாத்திரை கொடுப்பான், அதை வாங்கி திங்க நமக்கு சௌக்கியமா? முடியாது இல்லையா? ஆமா. இல்லாட்டி கையில ஒரு விலங்க போட்டுருவோம். ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்லுகிறார்? நிலையாக உன்னுடைய நெஞ்சு அலையாமல் இருக்கணுமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேள் அப்படிங்கிறார். அந்த சொல்லும் பொழுது வேற ஒரு மனிதனை பார்த்து சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதனால தன்னுடைய நெஞ்சையே அவர் சொல்லுகிறார் இல்லையா? ஆமா. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த நெஞ்சு கேக்குது, எங்க கூப்பிடுற? இந்த பைத்தியமொழி கேட்டான் பாருங்க, அதே மாதிரி கேக்கு. தினமும் நாள்தோறும் சரி புலர்வதன் முன் பொழுது விடியறதுக்கு முந்தி கோயிலுக்கு வாடா. பொழுது விடியறதுக்கே அவன் எழுந்திரிச்சதே கிடையாது. இவன் ராத்திரி படுக்கும்போது 12 மணி 1 மணி இப்படித்தான் வீட்டுக்கு வருவான் இல்லையா? காக்கை குருவியெல்லாம் சாரட்டே வந்துடும். மாடெல்லாம் சாரட்டி விட்டுட்டோம்னா போய் மேய்ஞ்சி விட்டு தானே வந்துடும். சாரட்டாருன்னா வீட்டுக்கு வந்துடும், நேர வீட்டுக்கு வரும். ஆமா. காக்கை குருவியெல்லாம் வந்துடும். இவன் மாத்திரம் வரமாட்டான் இல்லையா? ஆமா. எங்கெங்கெங்கயோ போவான், எங்கெங்கயோ இருக்கிறதெல்லாம் வாங்கி திம்பான், எங்கெங்கயோ சுத்துவான், உத வாங்குவான், அடி வாங்குவான். ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வரும். அப்புறம் படுப்பான் இல்லையா? ஆமா. எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 8 மணிக்கு தான் எந்திரிப்பான். குளிச்சமோ குளிக்கலையோ தின்னானோ திங்கலியோ ஓடுவான் இல்லையா?
புலர்வதன் முன் பொழுது விடியறதுக்கு முந்தையே நம்ம நாட்டில் கோயில் எல்லாம் திறந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு கோயில்ல இருக்கிறவனா நல்லா எந்திரிச்சு மூக்கப்படியே சாப்பிட்டு அப்புறம் தான் கோயில திறக்கிறான் இல்லையா? கேரளாவில் 4 மணி திறக்கிறான், நாம பார்க்கலாம் இல்லையா? புலர்வதன் முன் அலகிட்டு கோயிலுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்துக்கு பேரு தொடப்பக்கட்டை அல்லது விளக்குமாறுன்னு பேரு இல்லையா? கோயில் இருக்கிறதெல்லாம் திரு ஒண்ணு சேர்த்துக்கணும். அலகிட்டு கோயில வந்து கூட்டு, அப்படி கூட்டினா உன்னுடைய நெஞ்சு சரியா போயிடும். கூட்டு வேணா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எனக்கு வேண்டியவர் ஒருத்தரை சொல்லி பார்ப்போமா? இப்ப நித்யானந்தன் ஒருத்தர் இருக்காரு, வசதியானவர். கோயில் வந்து கூட்ட சொன்னா கூட்டு வர நான் என்ன வசதி, என்னுடைய வசதி எல்லாம் எப்படி இருக்கு, நான் வந்து தொடப்பக்கட்டை எடுத்து கூட்டினேன்னா 4 பேர் சிரிப்பான் அப்படி சொல்லுவான் இல்லையா? ஆமா, போடா பைத்தியக்கார, செல்வமெல்லாம் அவன் கொடுத்ததுற, அவன் கோயிலுக்கு நீ செய்து விட்டீனாக்கா கோயிலை சுத்தப்படுத்தினா அவனுடைய நெஞ்சம் சுத்தமாகும் இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் அழுக்கு கூட இருந்ததுன்னா மெழுக்கு மிட்டு தண்ணி எடுத்து விட்டு அதை கூட்டு இன்னும் கொஞ்சம் இல்லையா? புறந்தூய்மை நீரால் அமையும் அல்லவா? புறத்தூய்மையா புறந்தூய்மையா இல்லையா? தருமபுரி புறத்தூர்மையா புறந்தூர்மையா? இன்னும் ஆமா, அது தண்ணியை விட்டு கூட்டு. ஒண்ணு விளக்கு பாத்திரம் எடுத்து கூட்டு, அல்லது தண்ணியை விட்டு கூட்டு. புலர்வதன் முன்னலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி. திருக்கோயில் சொன்னா நிச்சயமா இந்த பழமையான கோயில்களை நான் சொல்றேன், புதுமையான கோயில்களை நான் சொல்லல இல்லையா? ஆமா, பழமையான கோயில்ல நந்தவனம்னு ஒண்ணு இருக்கும், அதுல 2 பூ எடுத்து கட்டி போட்டுடு. நீங்க கேட்கலாம், ஐயோ இந்த தெருவாத அப்படியே ஒருத்தி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா ஐயா, அதை வாங்கி கொண்டாந்து போட வேண்டியதுன்னு நாம எப்படி கட்ட முடியும்? ஏய், அந்த பூமாலை நீ கட்டினா உன்னுடைய நெஞ்சுக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருமடா. கோயில் வாசப்படியில் கட்டுறவ எப்படி கட்டுறா தெரியுமா? நான் ஒரு நாள் என்ன பண்ண, மெட்ராஸ்ல பாடிவிட்டு விடிய காலம் இந்த பஸ்ல ஏறினேன், இதுல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கோட்டையில ஏறினேன். அது ஒரு பக்கம் தானே ஏறி இறங்கணும், ஒரு பக்கம் சும்மா இருக்கும் இல்லையா? அங்க ஒரு பூக்காரி வந்து உட்கார்ந்தா, அவ மடி நிறைய பூ வச்சிருந்தா. இப்பதான் பூ வாங்கினா நாரும் கொடுக்கறாங்களே இல்லையா, அதை வாங்கி கட்டிக்கிட்டே இருந்தா. இந்த காத்து விருன்னு அடிக்குதா, அதுல காஞ்சி போச்சு. என்ன பண்ணுவா, என்ன பண்ணி இருப்பா? நாம போஸ்ட் ஆபீஸுக்கு போறோம், ஸ்டாம்பு வாங்கிவிட்டோம், கோந்து இன்னும் தயார் பண்ணி வரல, தண்ணியும் இல்லை, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நாட்கள் அப்படிதான் செய்யறோம். நோட்டை பெறற்றவன், நோட்டு என்றவன் பூரா நாட்டை தொடாம என்றவன் ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவார புத்தகத்தை ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், அடுத்த பட்டம் பார்க்கும்போது நாக்கை தொட்டு தொடுத்தான். நான் சொன்னேன், யோ அடா பாவி, அது தேவார புத்தகம்டா, அதை போய் நாக்க தொட்டு தொடுறியே, தொடலாமா அப்படின்னு. பின்ன எப்படி பக்கம் பெறட்டுறதுங்கிறான். இது நான் என்ன சொல்றது? வாரியார் சாமி சொல்லுவார், உறிஞ்சி குடிக்கிறது வேற ஒன்னே ஒண்ணுதான். இவனும் உறிஞ்சி குடிக்கிறான், அவன் அதுவும் உறிஞ்சி குடிக்குது. இப்ப இதுவும் அவனும் ஒண்ணும் பெறவர். தமிழர்ல இப்படி தூக்கி குடிக்க தெரியலையே இவனுக்கு. ஆமா இல்லையா? ஆமா, அந்த வேலையை அவ செய்தா. ஒரு இழுப்பு இழுத்து விட்டு அதை கட்டிவிட்டா, அதைத்தான் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மாலையை கொண்டாந்து சாமிக்கு போடலாமா? ஆமா, புலர்வதம் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புரிந்து ஏத்தி புகந்து பாடி. ஒரு பாட்டு சொல்லிவிடுறா சாமி கிட்ட, எனக்கு பாட்டு தெரியாதேம்மா, பாட்டு தெரியாதேம்மா. இது பாடி பழக்கம் இல்லை இல்லையா? ஆமா, பாட்டு தெரியலையா? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னா சொல்லு அப்படின்னா சொல்லவும் மாட்டான், வாயை திறக்கவே மாட்டான். வாயை திறக்கிறது சோத்துக்கு ஒண்ணுக்குத்தான். ஆமா இல்லையா? புலர்வதன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புரிந்து ஏற்றி புகழ்ந்து பாடி. ஒரு பாட்டு சொல்லிவிடு இல்லையா? நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னா வாயை திறந்து சொல்லு. வாழ்த்த வாயை கொடுத்தாண்டா உனக்கு, சொல்ல வேண்டியதுதானே? சொல்ல மாட்டான். ஆமா,
தலையார கும்பிட்டு தலைக்கு மேல கையை தூக்கி இப்படி கும்பிடு. எத்தனை கும்பிடு போடுற? அது எக்ஸசைஸ் மாதிரி. தூக்க முடியுமா கைய? முடியாது. கைய தூக்கிறதுக்கு இந்த கையினாலதான் தூக்குவான் இதை இப்படி இல்லையா? ஏன் தினம் தூக்கி இருந்தான்னா அந்த வம்பே கிடையாது இல்லையா? ஆமா, தூக்கி விடு. கோயில நல்லா ஒரு 3 பிரதட்சணம் வா, 7 வா, 8, 11 வா அப்படின்னாங்க. திறந்த வழியா தானே வச்சான் அந்த பிரகாரத்தை. ஏன் நல்ல காத்தோட்டத்தில வரட்டும். அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு உடற்பயிற்சி அல்லவா? 3 நமஸ்காரம் பண்ணு. பண்றானா? நான் ஒரு நாளைக்கு 5 நமஸ்காரம் பண்ணுவேன். முன்னெல்லாம் 10 பண்ணி இருந்தேன், இப்ப 5 தான் பண்றேன். அவ்வளவுதான் முடியுது. ஆமா, பண்ணிவிடு அப்படின்னா. தலையார கும்பிட்டு கும்பிட்டு தூக்க சொல்லுங்க பாக்க கைய. தூக்க முடியாது. ஆமா, தூக்கி பழக்கம் தான் தூக்கி பழக்கம் இல்லையா? ஆமா, தலையார கும்பிட்டு குத்துங்காடி அவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையெல்லாம் நினைத்து கூத்தாடி விடு இல்லையா? பாட்டு சொன்னாலே நிச்சயமா கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், கூத்தாடிடுவோம் இல்லையா? நான் ஆடிட்டே சொல்றேன் பாருங்க, கூத்து தானே ஆடுறேன். பாட்டு சொன்னாலே கூத்து அதோட சேர்ந்து வரும் இல்லையா? ஆமா, உனக்கு நன்மையெல்லாம் கொடுத்திருக்கிறான், அதை நினைச்சு நீ ஆடுனாயா? ஆடுகின்றிலை புத்துடையான் கடற்கு அன்பு இல்லை. மாணிக்க வாசகர். ஆடுகின்றிலை புத்துடையான் கடற்கு அன்பு இல்லை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை மலர் சுட்டுகின்றதும் இலை துணையிலி. நீ யார் தெரியுமா? பிண நெஞ்சே. பிணத்துக்கு உனக்கும் வேற வித்தியாசம் கிடையாதுன்னு நெட்டு விற்போடு உற்ற பிணம் சொன்னார் அவர். உயிரோடு இருக்கிற பிணம் இது அல்லவா? ஆமா, பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலரிலை செய்வதொன்றறியேனே. மாணிக்க வாசகர் திருவாசகம் இல்லையா? ஆமா, தலையார கும்பிட்டு குத்தும் நாடி. இவன் கூத்தாடுறான். எப்ப ஆடுறான் தெரியுமா? டிவியில பாத்துக்கிட்டே இருக்கிறான். எங்கேயோ ஒருத்தன் அடிச்சான், ஒரே அடியில 4 ரன் எடுத்தான். அங்க இருக்கிறவனும் கூத்தாடுறான், இந்த டிவியில பாத்துக்கிட்டு இவனும் கூத்தாடுறான். உனக்கு என்னடா? அவன் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அத நினைச்சு இவன் கூத்தாடுறான். உனக்கு நல்ல உடம்ப கொடுத்தான், நல்ல புத்திய கொடுத்தான். அவன் கொடுத்ததெல்லாம், அவன் உன்னிட்ட இருக்கிறதெல்லாம் அவன் கொடுத்ததுடா நினைச்சு கூத்தாடினியா? குத்தும் ஆடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றே அலறால் இல்லே. இந்த ஆரூரா ஆரூரா என்று அலறான் இல்லேன்னு வருது பாருங்க. அந்த கடைசி எழுத்து என்ன வருது பாத்தீங்களா? ரா வருது. வாயை திறந்துதான் அந்த ராவை சொல்ல முடியும். ரோ அப்படின்னு சொல்ல முடியுமா? ரோ அப்படின்னு சொன்னா ரோன்னு அது ஒலிக்கும் அல்லவா? ரான்னு சொல்லும் போது வாய் திறந்துருவான் இல்லையா? அதுலதான் அந்த அலறுதல் வருது. அந்த எழுத்த நீ சொன்னினாலே உனக்கு அலறல் வரும். ஆரூரா. இந்த ரா வரும்போது வாய் எப்படி திறக்குது பாத்தீங்களா? அப்படின்னா சொல்லுவான்? சொல்ல மாட்டானே, சொல்லக்கூடாதே அல்லவா? ஆரூரா ஆரூரா என்றே அலறால் இல்லே. இதுல ஏதாவது ஒன்ன நீ செய்து விட்டே ஆனால் போறோம். கோயில கூட்டி விடு, அல்லது மெழுக்கி விடு, அல்லது பூமாலை கட்டி விடு, அல்லது புகழ்ந்து பாடி விடு, அல்லது ஆடி விடு. எதையாவது ஒண்ணு செய்தியேயானால் உன்னுடைய நெஞ்சு ஒன்னுகிட்ட இருக்கும். நீ மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டாம் அல்லவா? ஆமா, நீ செய்தியான்னு என்ன கேட்கலாம். ஒரு கேள்வி நீங்க கேட்டலாம்ல. யோ, நீ செய்தியான்னா, ஒரு காலத்துல நான் கோயிலெல்லாம் கூட்டிட்டு இருந்தேன். இப்ப என்னால முடியல. பின்ன எது முடியுது? ஒரு நாளைக்கு 8 பதிகம் 9 பதிகம் கோயில் வாசப்படியில சொல்லிவிடுறேன். ஆமா, நான் காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன், தெரியுமா? ஆமா, இன்னைக்கு கூட கோயிலுக்கு 2 பதியம் தான் சொன்னேன். ஏன்? எனக்கு அந்த கூடத்துக்கு போகணும், பாடணும், அப்புறம் இங்க வரணும். நான் 8 பதியம் 9 பதியம் சொல்லக்கூடிய நேரம் இல்ல. சாதாரணமா 9 பதியம் கூட சொல்லிடுவேன், 10 பதியமும் சொல்லுவேன் இல்லையா? அவன் கொடுத்த பிச்சை வட்டியை கொடுத்துட்டேன்னா மூலதனத்தை அவன் கேட்க மாட்டான்ல இல்லையா? இந்த வட்டி கொடுக்கறவன் என்ன பண்ணுவான்? அது அப்படியே இருக்கட்டும், வட்டியை மாதம் மாதம் கொடுத்துருமா இல்லையா? வட்டியை கொடுக்காட்டாதான் இந்த வம்பு. நான் வட்டியை திருப்பி கொடுத்துறேன், அவன் திரும்பி கேட்க மாட்டான்.
சரி 82 என்ன 90 வயசு பாடிக்கிட்டு இல்லையா? ஆமா, நான் 82 வயதுல கூட இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒலிப்பதிவுல ரெக்கார்ட் ஆகும் இல்லையா? தெளிவா அது வரணும். ஆமா, சொல்ல மறந்து போச்சு. நான் இப்ப திருப்புகழ் பாடிட்டு இருக்கிறேன். பன்னீர் திருமுறையில கிட்டத்தட்ட ஒரு 300 ரெக்கார்ட் பாடிவிட்டேன் இல்லையா? இப்ப திருப்புகழ் பாடிட்டு இருக்கேன். அது 14 ரெக்கார்டு பாடிவிட்டேன். டே பாலு சொல்லவா? இங்கடா அவன் பாலு, இங்கடா என்ன சொல்லவா? என்னப்பா? ஆமா, அந்த திருப்புகழ் ஐயா நான் ராமையா கிட்ட அந்த பர்மிஷனை வாங்கல. ராமையா இருக்காங்களா ஐயா? நான் இந்த 14 ரெக்கார்ட் பாடிவிட்டேன் ஐயா. ஒரு 10 திருப்புகழ் வெளியிட்டுலாம்னு கம்பெனிக்காரனை கேட்டேன். சரின்னு சொல்லிட்டான். அடுத்த மாதம் 2வது வாரம் நான் இங்க பாடும்போது அந்த 10 ரெக்கார்டையும் யாரையும் வச்சு கொடுக்க போறதில்லை. நான் கடவுளேன்னு சொல்லிட்டு முத்தையான்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் இல்லையா? முத்தையாவுக்கு தானே சொந்தம் இது திருப்புகழ் இல்லையா? இதுவும் முத்தையாவுக்கு தானே சொந்தம். அதனால முத்தையான்னு சொல்லி அதை வெளியிட்டுருவேன். அது உங்களுடைய பர்மிஷன் தேவை. நான் சொல்ல மறந்து போச்சு அவசரத்துல. இல்லையா? நான் யாரையும் வச்சு கொடுக்க போறதில்லை. சரி, அதனால அடுத்த மாதம் 2வது வாரம் இங்கே 10 திருப்புகழ் ஒரு செட்டு. நான் 14 பாடி இருக்கேன் இது வரலையும். 10 திருப்புகழ் தொகுப்பா தான் பாடியிருக்கேன். வரிசையா நான் பாடல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதரார்களை இழித்து சொல்ற பகுதியெல்லாம் நான் விலக்கிட்டேன். அது வேண்டாம் இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னாலுமே சில பேருக்கு எண்ணத்துல ஒரு மாறுதல் வரும். அதனால மாதரார்களை இடித்து சொல்ற பகுதியெல்லாம் விலக்கிவிட்டு தொடர்ச்சியா பாடிட்டு போயிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் திருப்புகழை தாளத்திலேயே பாடிட்டு போவாங்க. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், தகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும் பாடி போடுவாங்க. இதுல அர்த்தம் சரியா விளங்குறது இல்ல இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பெரிய மாறுதல் பண்ணி வச்சிருக்கேன். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். இப்படி பாடி வச்சிருக்கேன். சில பாட்டு தாளத்துல பாடி வச்சிருக்கேன், சில பாட்டு விருத்தமாவே பாடி வச்சிருக்கேன். இந்த மாதிரி யாரும் இதுக்கு முந்தி செய்ததாக எனக்கு தெரியல. வாரியார் சாமி கூட பாடியிருக்காங்க, அவங்க கூட இப்படி பாடினதா தெரியல. ஆனா வாரியார் சாமியை குறைச்சு சொல்றேன், நீங்க எண்ணி விடாதீர்கள். நான் அப்படி ஒரு திருப்பம் பண்ணியிருக்கேன். அது அடுத்த மாதம் 2வது வாரம் அந்த 10 கேசட் வெளியிடலாம்னு இருக்கிறோம். அது சாதாரணமா ஒரு கேசட்னா 40 ரூபாய்க்கு தான் கொடுக்கறாங்க கம்பெனியில. அதனால அந்த வெளியிடுற அன்னைக்கு 10 கேசட்டும் 30 300 ரூபாய்க்கு கொடுத்து விடலாம், கம்பெனிக்காரர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் எண்ணிருக்கேன். அடுத்த மாதம் 2வது வாரம் அந்த திருப்புகழ் வெளியாகும். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க அப்பதான் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை வாங்கிக்க முடியும் இல்லையா? இல்லையா, நான் காசு எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? ஆமா, அதனால அது அடுத்த மாதம் வெளியாகும். இது திருவருள் இல்லையா? ஆமா, இந்த வயசுல நான் சதாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா பாடினது திருப்புகழ். கடவுள் என்ன பாட வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். அவன் பாட வச்சிருக்கான். அவன் எத்தனை நாளைக்கு பாட வைக்கிறானோ அத்தனை நாளைக்கு வரைக்கும் நான் பாடி கொடுவேன் இல்லையா? அவன் கம்பெனிக்காரனும் எடுக்க தயாரா இருக்கிறான், நானும் பாட தயாரா. கம்பெனிக்காரன் அப்படி ஒருத்தன் எனக்கு அம்பிட்டான் பாருங்க, நீ எதை வேணாலும் பாடியா அப்படின்னு எடுத்து விடுறான் பாருங்க இல்லையா? அவனைத்தான் பாராட்டணும். நான் அவரையும் வர சொல்றேன் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இடைவெளியில இது விட்டது. அதனால இப்பொழுது நான் இந்த நிலை பெறுமாறு எண்ணுதியேல் என்ற திருத்தாண்டகம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, அதையெல்லாம் நான் வருகிற மாதத்திலே பாடி காட்டுவேன். அதுல ஒரு திருத்தாண்டகம், பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில்.
உன்னுடைய பாவமெல்லாம் போகணும்னு நீ நினைத்தேயானால் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றிய சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் தூங்கி போகாம கேள் அப்படிங்கிறார் அந்த நெஞ்ச. ரொம்ப பேர் பாடும்போது கேட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருப்பான். என்னடான்னு கேட்டா ராமனுக்கு யாருன்னா அவன் சித்தப்பாடுவான், இல்லாட்டா ராமாயணம் எவ்வளவுன்னா அது ஒரு ஆள் கணர்ந்துன்னு ஒருத்தன் அவன் தூங்கி இருந்தான், அவன் மேல ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டான் கல்லு நினைச்சுக்கிட்டு இல்லையா. ஆமா, சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் உன்னை தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த நெஞ்சம் வருமா? தேவார திருவாசகம் வரையிலும் சிவன் ஒருவனையே சொல்லப்படுகிறது. முடியுமா? அந்த எண்ணம் வருமா? கிடைக்காத ஒன்று அல்லவா? ஆமா, நிச்சயமாக. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் பாத்தீங்களா அவருக்கு. இன்னைக்கு சில பேர் என்ன பண்றான், விபூதி பூத்துக்கிட்டு சங்கரா சங்கராம்பா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தா ஒரு நாமத்தை போட்டுக்குவான், கோவிந்தா கோவிந்தாம்மா. புரட்டாசி ஐப்பசி மாதம் போனா ஒரு கருப்பு வெடி கட்டிக்கிட்டு சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போமா. நான் அந்த நெறிய தப்புன்னு சொல்லல. இவன் ஒருத்தனை பிடித்துக்கொள், ஒருத்தன் ஒருத்தியைத்தான் பிடித்துக் கொள்ளணும். அதை நாம அன்னையிலிருந்து இன்னை வரையும் நாம வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த தவறை நாம செய்ய தயாரா இல்ல. நாம அந்த தவறை செய்வோம், ஆனா பெண்கள் அந்த தவறை செய்ய மாட்டாள் அல்லவா. ஆமா, நீ வெள்ளிக்கிழமைன்னு அவ சொல்லிதானே நமக்கு தெரியுது. ஏன் வீட்டை எழுகிறேன்னு சொன்னா நீங்க வெள்ளிக்கிழமை அமாவாசைன்னு அவ சொல்றா இல்லையா. அந்த நெறியில பெண்கள் நிக்கிறாங்க. என்னைக்கும் அவர்களுக்கு நாம வணக்கம் செலுத்த வேண்டிய கடப்பாடு உண்டு அல்லவா. உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புத்தரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே ஒற்றானில்லே